ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, செல்வ வளம் பெருகுவதற்கு, பணவரவு ஏற்படுவதற்கு, பெருமாளையும் மகாலட்சுமியும் வீட்டிற்குள்ள அழைப்பதற்கு கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதை எந்த நாட்களில் செய்ய வேண்டும், செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும், இதை பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பெருமாளையும் வழிபாடு செய்தால் கோடானு கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதே மாதிரி செய்த பாவங்களிலிருந்து நமக்கு விமோச்சனமும் கிடைக்கும். மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து மிகவும் அற்புதமான ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பாக நம்முடைய கடன் தொல்லையை தீர்க்கும், செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இதை வெள்ளிக்கிழமை நாட்களில், பௌர்ணமி நாட்களில், மாதத்தின் முதல் நாட்களில், அமாவாசை நாளில் செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை நம்ம அதிகாலை வேளையில் செய்தால் ரொம்பவும் நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேர பூஜை எப்படி செய்வது, வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுவது, இதை பற்றிய ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா அதை பார்த்து பயன்பெறுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இதை செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கிர பகவானின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள், சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். இந்த பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் ஒரு விளக்கு ஒன்று எப்பொழுதுமே ஏற்றி வச்சுக்கோங்க. வாரத்தில் எப்பொழுதுமே பூஜை செய்தால் நல்லது. ஆனால் செய்ய நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையாவது மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ, முடிந்தால் தாமரைப்பூ, வாழைப்பழம், கல்கண்டு, கல்லுப்பு, இந்த பொருட்களை எல்லாமே வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை ஒரே ஒரு முறை வைத்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் இந்த கோரிக்கையை வைங்க, அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக பெருமாள் வழிபாடு செய்தாலே மகாலட்சுமி தாயார் அங்கு குடிகொள்வாள். மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வரும்பொழுது அந்த பொருட்களுடைய ரூபத்தில் மகாலட்சுமியும் பெருமாளையும் நம்ம பார்க்கலாம். அதனால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக கல்லுப்பு தீபம் இருக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பெருமாளையும் மகாலட்சுமியும் வீட்டிற்குள்ளே வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பை வைத்து நம்ம என்ன ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். கல்லுப்பு ஒரு அகலமான ஒரு அகல் விளக்கில் இல்லை ஒரு தட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து அதில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஐஸ்வர்ய தீபமாக உங்களுடைய வீட்டில் வெள்ளிக்கிழமைகளில் எரியட்டும். அடுத்தது கல்லுப்பை வைத்து அடுத்ததாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, கல்லு உப்பில் நம்ம ஒரு சிவப்பு நிற துணியில் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு முடித்து கல்லு உப்பில் போட்டு பூஜை அறையில் இல்லைன்னா சமையல் அறையில் வச்சுருங்க. இது சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும், சுக்கிர பகவானுடைய வசியத்தன்மையை இது ஏற்படுத்தும். இதன் மூலமாக மகாலட்சுமியை வசியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சிவப்பு நிறமும் வெள்ளை நிறமும் சேரும் பொழுது சுக்கிர பகவானுடைய வசியம் ஏற்படும். இப்படி ஏற்பட்டால் நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். இதையும் முயற்சி பண்ணி பாருங்க. இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்க. நம்பிக்கை இல்லைன்னா பலன் கொடுக்காது. அடுத்தது கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய 3வது வழிபாட்டு முறை, வீட்டு நிலைவாசலில் கல்லுப்பை வைத்தால் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிற்குள்ளே வராது. அதனால் நிலைவாசலில் 2 பக்கமும் கல்லுப்பை வைங்க. இது எதிர்மறை ஆற்றல்களை வெளியே தள்ளும், நல்ல ஒரு ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே வர வைக்கும். நல்ல ஆற்றல்கள் வீட்டிற்குள் வந்தாலே அந்த இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள், செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கு பெருமாளையும் தாயாரையும் மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. வாசனையான மலர்கள் வைத்து 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.
அனைத்து மாதங்கள்லையுமே வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். அப்படி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கடன் தொல்லை தீரும், வறுமை நீங்கும், முக்கியமாக வீட்டில் இருக்கின்ற தரித்திரம் வெளியேறும். இது எல்லாமே நீங்கள் சரியாக செய்யும் பொழுது, முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் செய்யும் பொழுது உங்களுக்கு குபேர சம்பத்து ஏற்படும். மகாலட்சுமிக்கு உரிய நாமங்களை சொல்லி அவர்களுக்குரிய பாடல்களை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்களும் அதை பாராயணம் பண்ணுங்கள். இதை செய்து பாருங்கள். நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மாதந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வருது, மாதத்தில் ஏதாவது ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாவது இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் சில பொருட்களை வாங்கக்கூடாது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்று நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதும், வெள்ளிக்கிழமை பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் ஏற்கனவே தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. பார்த்து பயன்பெறுங்கள். இது வரைக்கும் பார்க்கலனா அதை பாருங்கள். வாழ்க வளமுடன். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஸ்ட்ரீம் இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.